Hey guys, what's up? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். 2015ல வெளியான இந்த படத்தோட பேரு லாப்ஸ்டர். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா சிங்கிள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு சிட்டி ஒன்னு இருக்குது. அந்த சிட்டில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கண்டிப்பா கப்பலா தான் இருக்கணும். ஒருவேளை அவங்க சிங்கிளா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல போய் தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு 45 நாள் டைம். அந்த 45 நாளுக்குள்ள அவங்க மிங்கிள் ஆகலனா அவங்க என்ன மிருகமா ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்றாங்களோ அந்த மிருகமா மாத்தி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்குள்ளே முரட்டு சிங்கிள் கூட்டம் ஒன்னு இருக்குது. அந்த கூட்டத்துக்கும் இந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கு தான் சண்டை. எத்தனை முரட்டு சிங்கிள் அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடியவங்க கொல்றாங்களோ அந்த 45 நாள் முடிஞ்சு இறக்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் கவுண்ட் ஆகும். இப்போ இந்த கூட்டத்துக்குள்ள மாட்டின ஹீரோவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மேல லவ் வருது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறது அந்த படத்தோட ஒன்லைன். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இப்போ அப்படியே ஓபன் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி ஒருத்தி வேகமா கார் ஓட்டிட்டு வரா. இப்போ என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு காரை நிறுத்திட்டு கையில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து முன்னாடி நிக்கிற ரெண்டு கழுதையில ஒன்ன சுடுறா. ஏன் சுட்டா எதுக்கு சுட்டா அப்படிங்கறதே தெரியல. இப்போ அப்படியே படத்தோட டைட்டில போட்டு கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு ஆளை காட்டுறாங்க. அந்த ஆள் வேற யாரும் இல்லங்க, இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ அவன் கண்ணாடி போட்டிருந்தாலா இல்ல கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கண்ணாடி தான் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பதில் சொல்லி நீங்க இப்ப கிளம்பணும் நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கறத பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட வைஃபும் அவர் கூட இல்ல. நம்ம வாழ்க்கையில யாருமே நம்மள உண்மையா காதலிக்கல அப்படின்னா அதோட வலி இப்படித்தான் இருக்கும். இவ்வளவு நாளா வாழ்ந்து எல்லாம் பொய்ன்னு நினைக்கும் போது கண்ணீர் மட்டும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி இருக்க வண்டியில ஏத்தி கூட்டு போறாங்க. ஹீரோவோட ஒய்ஃபும் யாரோ ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டா போல. இப்போ நம்ம ஹீரோ சிங்கிளா இருக்கிறாரு. அந்த ஊர் தான் உங்களுக்கு தெரியுமே. அந்த ஊர்ல சிங்கிளா இருக்கிறவங்க யாருமே சிட்டிக்குள்ள இருக்க கூடாது. அப்படி சிங்கிளா இருக்கிறவங்கள மிங்கிள் பண்றதுக்காக தான் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் அங்க தங்க வச்சு அவங்க பார்ட்னரை சூஸ் பண்றதுக்கு டைம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோவையும் அங்கதான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட நிறைய கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல அவனை போட்டோ எடுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது, எவ்வளவு நாளா ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, செக்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, உனக்குன்னு சொந்தம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு எக்கச்சக்க கேள்வி கேட்டு வருஷக்கு அடுக்குறாங்க ஒரு அம்மா. நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரே ஒரு பெட்டு மட்டும் தான் இருக்குது, அது என்னோட பிரதர் கூட எந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட அந்த அம்மாவும் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி சில நிபந்தனைகளை நம்ம ஹீரோவுக்கு சொல்றாங்க. அது என்னன்னா இந்த ஹோட்டல்ல 45 டே சிங்கிளா இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குற. 45 நாளுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய யார் கூடயாச்சும் மிங்கிள் ஆகணும். அப்படி நீங்க மிங்கிள் ஆனீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குமே நீங்க தங்குறதுக்கு டபுள் பெட்ரூம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த அம்மா ஹோட்டலுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஹீரோ மாதிரி அங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வரவங்க எல்லாருமே ஃபுல்லா அனலைஸ் பண்றதுக்காக அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்ட சொல்றாங்க. அப்போ ஒரு சர்வர் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்றா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட தான் கேட்கணும், இங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது, உங்க ஷூ சைஸ் என்ன இப்படின்னு கொஞ்சம் கொஸ்டின் எல்லாத்தையும் கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல இருக்கிறான். அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அந்த ரூம் ஃபுல்லா இருக்குது. ட்ரெஸ், வாட்ச் எல்லாமே அவனோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரே கலர்ல 4 செட் ப்ளூ ஒயிட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்போ ரூமுக்கு வெளியே ஒரு சவுண்ட் கேட்க ஜன்னல் வழியா நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். அங்க நிறைய பேரை சுட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மயக்க மருந்து துப்பாக்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கு ஒரு மயக்க மருந்து துப்பாக்கி கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னா இவங்க எல்லாரும் போய் அந்த மனுஷங்க எல்லாரையுமே வேட்டையாடி எத்தனை மனுஷங்களை கொல்றாங்களோ அத்தனை நாள் 45 நாள் முடிஞ்சு தங்கிக்கலாம். இதுதான் இந்த ஹோட்டலோட ரூல். இப்போ நம்ம ஹீரோவும் ஜன்னல் வழியா வேட்டைக்கு போயிட்டு வந்தவங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட ரூமுக்குள்ள ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. 45 டேல நீங்க உங்க பார்ட்னரை கண்டுபிடிக்கலனா நீங்க என்ன அனிமலா மாற போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் லாப்ஸ்டரா மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த லேடியும் லாப்ஸ்டர்னா ரொம்ப நாள் வாழுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படிலாம் இல்ல, எனக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் லாப்ஸ்டரா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு ஹீரோவோட பெல்ட்ல ஒரு பூட்டும் ஒரு கையை உடம்போட சேர்த்து கட்டி ஒரு பார்ட்னர் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இப்படித்தான் சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் கிளம்புறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நம்ம ஹீரோவும் போறான். அங்க நிறைய பேரை நோட் பண்றான். அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மூக்குல பிளட் வந்துகிட்டே இருக்கு. இவளுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கா. அப்புறம் ஒரு லேடி ஒருத்தியை காட்டுறாங்க. அவளை பாக்குறதுக்கு செம டெரரா இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ கிட்டத்துல வந்து இன்ட்ரோ ஆகிக்கிறான் ஒரு பையன். அவன் பேர் என்னன்னா ஜான். இப்போ இவன் கூட இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அங்கிள் மாதிரி வயசான ஆளு. இப்போ இவங்க 3 பேரும் சாப்பிட்டு வாக்கிங் போறாங்க. அப்படியே பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிறாங்க. இப்போ அப்படியே அடுத்த சீன்ல ஒரு மீட்டிங் மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க. புதுசா வந்தவங்களை பத்தி எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரோ கொடுக்கறதுக்காண்டி தான் இந்த மீட்டிங்கே வைக்கிறாங்க. இப்போ மீட்டிங் எல்லாமே முடிஞ்சு அப்படியே நைட் ஆகுது. நைட் ஒரு பார்ட்டி நடத்துறாங்க. பார்ட்டில ஒரு கப்பல் பாட்டு பாட நம்ம ஹீரோ, ஜான், அப்புறம் அந்த அங்கிள் 3 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடுறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இங்க ஒரு லேடியை காட்டுறாங்க. இவள கொஞ்சம் ஜொல்லு பார்ட்டினே சொல்லலாம். இப்போ இவ என்ன பண்றானா அந்த டெரர் லேடி கிட்ட போய் கொஞ்சம் நக்கலா பேச்சு கொடுக்க அவ ஒரு முறைக்கிறா. அதை பார்த்து அவளும் பயந்து அந்த மூக்குல பிளட் வருமே அந்த பொண்ணு கிட்டத்துல போய் உட்கார்றா. இப்போ அவளோட ஃப்ரெண்டும் அந்த ஜொல்லு பொண்ணு கிட்ட அந்த டெரர் பீஸுக்கு ஃபீலிங்ஸ்னா என்னன்னே தெரியாது, அவ பயங்கரமான ஹண்டர், இது வரைக்கும் 192 பேரை வேட்டையாடி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றா. அதனால அவட்ட பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றா. இப்போ நம்ம ஹீரோ மூக்குல பிளட் வர பொண்ணு கிட்டத்துல வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க
இவளும் ஓகே சொல்லி ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா இவன் மூக்குல இருந்து வர ரத்தம் சட்டை ஃபுல்லா கரையாக்குது. ஆனா நம்ம ஹீரோவும் எதையுமே கண்டுக்காம அவ கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ஜொல்லு லேடி ஜான் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்படியே அந்த பார்ட்டியும் முடியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் எல்லாருமே வேட்டை கிளம்புறாங்க. அந்த டெரர் லேடியும் வெறித்தனமா வேட்டையாடுறா. இப்ப நம்ம ஹீரோவும் எந்ததையுமே வேட்டையாடல. சோ அவனோட டேஸ் அப்படியே இருக்கு. எல்லாம் முடிஞ்சு நம்ம சர்வர் லேடியும் ஹீரோ கிட்டத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க நம்ம ஹீரோவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியில எந்திரிச்சு கிளம்பிடுறா. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, உனக்கு பார்ட்னர் தேடுறதுக்கு அதுக்காகத்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் இவங்க வேட்டைக்கு போறாங்க. நம்ம ஜொல்லு லேடி நம்ம ஹீரோ கிட்டத்துல ட்ரை பண்றா. ஆனா ஹீரோவுக்கு அவளை பார்த்தா சுத்தமா பிடிக்கல. அதுக்காக நீ என்ன ஏத்துக்கலனா எனக்கு வேற வழியே இல்ல, மாடியில இருந்து குதிச்சு செத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை நம்ம ஹீரோ கண்டுக்காம அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அங்கிள் ஜான் மூணு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீ என்ன அனிமலா மாற போற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் லாப்ஸ்டரா மாற போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம அங்கிளும் நான் கிளியா தான் மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மூணு பேருமே சேர்ந்து கிளியா மாறினா நம்ம எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட ஜானுக்கு ரொம்பவே கோவம் வந்து, நான் ஒன்னும் உங்களை மாறலாம் இல்ல, எனக்கு கண்டிப்பா பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூடவே அங்கிள கேவலமா திட்டுறான். இதுல ரெண்டு பேருக்குமே சண்டையே வந்துருது. நம்ம ஹீரோவும் சரி சரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி சண்டையை விளக்கி விடுறான். இப்ப அப்படியே அடுத்த சீன்ல மூக்குல இருந்து பிளட் வர பொண்ணு கிட்ட நம்ம ஜான் போய் பேசுறான். நானும் ஒன்னும் மாதிரிதான், எனக்குன்னு யாருமே இல்ல, நம்ம மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அவள மாதிரியே இவன் மூக்க இவனே உடைச்சிட்டு அந்த பிள்ளைய ஏமாத்துறான். அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹோட்டல்ல இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேருமே கப்புள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் 2 வாரத்துக்கு கப்புள் ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து 2 வாரத்துக்கு கப்பல் வீடு ஒன்று இருக்கும், அங்க உங்களை மாத்துவோம். அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஒரு குழந்தைய கொடுத்து அதை வளர்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஹோட்டலை பொறுத்த அளவுக்கு ஒருத்தவங்க கப்பல் ஆகணும்னா அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதனாலதான் நிறைய பேர் இங்க சிங்கிளாவே இருக்கிறாங்க. இன்னும் இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஜான் ஒய்ஃபோட ஃப்ரெண்டுக்கு கடைசி நாள் அவட்ட உனக்கு லாஸ்ட் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஜான் ஒய்ஃப் ஒரு லெட்டர் எழுதிருக்கா. அதை இவளுக்காக வாசிக்க இவளுக்கு கோவம் வந்து ஜான் ஒய்ஃப் அடிக்கிறா. இப்படி எல்லாம் முடிஞ்சு அந்த பொண்ணை கூட்டு போறாங்க. அந்த பொண்ணை ஒரு கழுதையா மாத்தி கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்து நம்ம ஜானும் அவனோட ஒய்ஃப் சேர்ந்து கதறி கதறி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜொல்லு லேடி அவ சொன்ன மாதிரியே ஜன்னல் வழியா குதிச்சு செத்துடுறா. இதை நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த டெரர் பீஸ் பொண்ணு கிட்ட போய் என்னாச்சு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஈவு இறக்கமே இல்லாத மாதிரி நடந்துக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ அந்த டெரர் பீஸ் கூட மிங்கிலாக நினைக்கிறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம டெரர் பீஸும் நம்ம ஹீரோவும் ஒரு பாத்து டப்ல குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம டெரர் பீஸ் ஆலிவ் எடுத்து வாயில போட்டு அவ தொண்டையில சிக்கி மூச்சு விட முடியாம தவிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ அதை பெருசுப்படுத்தாம செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்ம டெரர் பீஸும் எழுந்திருச்சு நம்ம ரெண்டு பேருமே பெர்ஃபெக்ட் மேட்ச், நம்ம மிங்கிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேருமே டபுள் பெட்ரூம் போறாங்க. கொஞ்சம் டேஸ் போகுது. இப்ப இவங்க இருக்க இடத்துக்கு நம்ம ஜானும் அவன் ஒய்ஃபும் வராங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குது. இப்படி அவங்ககிட்ட குழந்தை இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால அந்த குழந்தைய கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்காங்க போல. இப்ப நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட பேச அவன் டெரர் பீஸுக்காக ரக்கடா மாறி இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த டெரர் பீஸ் லேடிக்கு டவுட் வருது. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில அந்த டெரர் பீஸ் லேடி நம்ம ஹீரோவோட நாயை இவ காலாலே மிதிச்சு உதச்சு கொள்றா. அதை நம்ம ஹீரோ கிட்டத்திலயும் போய் சொல்றா. நம்ம ஹீரோவால இதை தாங்கவே முடியல. கடைசியில அழுதுறவே செஞ்சிடறான். இதை பார்த்து அந்த டெரர் பீஸ் லேடி என்ன சொல்றானா, எனக்கு சந்தேகம் முன்னாடியே வந்துருச்சு, நீ இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன பிடிச்சிருக்குங்க மாதிரி நடிச்சு என்ன மாதிரியே மேட்சா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரகடா மாறி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை போய் மேனேஜர் கிட்டத்துல உன்னை மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறான். இப்ப நம்ம ஹீரோ அவட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சு ஒரு ரூம்ல போய் ஒளியறான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த சர்வர் லேடி ஹெல்ப் பண்றா. இப்ப நம்ம ஹீரோவும் டெரர் பீஸுக்கு தெரியாம அவளை மயக்கத்து பாய்களை சுட்டு அந்த ரூம் வழியா தப்பிச்சு வெளியே போறான் நம்ம ஹீரோ. இப்ப எப்படியும் அந்த ஹாஸ்டல்ல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவும் காட்டுக்குள்ள போய் எங்க போறதுன்னு தெரியாம கொஞ்ச நாளைக்கு காட்டுக்குள்ளே சுத்திட்டு அலையறான். அப்படி ஒரு நாள் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது அந்த சிங்கிள் டீம் மெம்பர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. இந்த சிங்கிள் கேங் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிட்டில கப்பலா வாழ்றதே இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க எல்லாரையும் வேட்டையாடுறதுதான் அந்த ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கு முக்கியமான வேலையாவே கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இவங்க இடத்த நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டான். இப்ப எப்படியும் ஒரு வழியா அதை இதான் சொல்லி அந்த டீம்ல சேர்ந்துக்கிறான். எப்படி நம்ம ஹீரோ ஹாஸ்டலுக்கு போனப்ப ரூல் சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த காட்டுக்குள்ள வாழ்றதுக்கும் இந்த சிங்கிள் கேங் கூட இருக்கிறதுக்கும் ரூல் சொல்றாங்க. இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க சிங்கிளா தான் இருக்கணும். நீ செத்துட்டனா உன் பாடியை கூட யாரும் புதைக்க மாட்டாங்க. உன்னோட புதக்குழியை நீ தான் தோண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ரூல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்புறம் முக்கியமான ரூல்ஸ் யாரையும் ஃபிளாட் பண்ணக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, பாட்டு கேட்கறது கூட கப்பலா கட்டினா கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தனியா தான் பாட்டு கேட்கணும், எப்பவும் யாரு கூடயும் சேர்ந்து இருக்க கூடாது, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் சொல்றாங்க. இப்ப அப்படியே திருப்பி அங்க ஒருத்தனை காட்டினா அவன் வாயில பேண்டேஜ் இருக்கான். என்னன்னு கேட்டா யாரையோ கிஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான் போல, அதனால அவன் வாயை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் அல்லு விடுது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் ஹாஸ்டல் டீம் வேட்டைக்கு வராங்க. இப்ப சிங்கிள் டீம் அவங்களை காப்பாத்திக்கிற
பாத்துக்கிறதுக்காக அங்கங்கன்னு மறைச்சு ஹாஸ்டல் டீமை தம்சம் பண்றாங்க. அப்படியே வேட்டையாடுறப்போ சிங்கிள் டீம்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் கால் பெரிய பொறியில சிக்கிறது. அவங்க கிட்ட வீரவசனம் பேசுறாங்க. நீ ஒரு சிங்கிள், நீ சிங்கிளா தான் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சாக போற டைம்ல கூட மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில நீயே தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சிங்கிள் டீமோட தலைவி எல்லாரையும் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே இவங்க போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஹோட்டல்ல இருந்தால அவன் நம்ம ஹீரோவை பாயிண்ட் பண்ணி பிடிக்கிறான். இப்பதான் அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை இன்ட்ரோ பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவை அந்த ஹாஸ்டல் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து காப்பாத்துறா. நம்ம ஹீரோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எனக்கு நன்றி எல்லாம் வேண்டாம், இந்த ஹெல்ப்புக்கு பதிலா எனக்கு ஒரு முயலை வேட்டையாடி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம சிங்கிள் டீம் தலைவி நம்ம ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் இன்னொருத்தன் 3 பேரும் சேர்ந்து கப்பிள் மாதிரி ஊருக்குள்ள போறாங்க. இவங்க ஏன் இப்படி போறாங்க அப்படின்னா காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம சிங்கிள் டீமுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இவங்க வாங்கிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம டீம் தலைவியோட அப்பா அம்மாவையும் போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட அப்பா அம்மா முன்னாடி போய் உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சேம் ஐ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே அந்த நாள் முடிய அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நிறைய திங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோவுக்கு மருந்து போட்டு விடுற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. நைட்ல நம்ம டீம் தலைவி எல்லாரையும் கூப்பிட்டு எப்பவும் ஹாஸ்டல் டீம் தான் காட்டுக்குள்ள வந்து நம்மள வேட்டையாடுறாங்க, ஒரு சேஞ்சுக்கு நம்ம ஏன் அவங்க இருக்க இடத்துக்கு போய் நம்ம அவங்கள வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு எல்லாருமே வேட்டையாட கிளம்பிட்டாங்க. அங்க போய் பாக்குறவங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சிங்கிள் டீமோட தலைவி மேனேஜர் ரூம்ல போய் அவளையும் அவ ஹஸ்பண்டையும் மிரட்டி நம்ம தலைவி கேவலமா திட்டுறா. உங்களுக்கு சிங்கிள்ஸ்னா அவ்வளவு கேவலமா போச்சா, இப்ப நான் உங்களுக்குள்ள எவ்வளவு ஒத்துமை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. மிரட்டுறது மட்டும் இல்லாம மேனேஜரோட ஹஸ்பண்ட் கிட்ட கண்ணை கொடுத்து உன் ஒய்ஃபை நீ சுடணும், இல்லனா நான் உங்க 2 பேருமே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே இந்த பக்கம் காட்டினா ஜான், அவன் ஒய்ஃப் அப்புறம் குழந்தை 3 பேர் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க கிட்டத்துல போய் ஜான் உன்னை ஏமாத்திட்டான், உண்மையிலே அவன் மூக்குல இருந்து பிளட் வராது, அவனே அவனை குத்திக்கிட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஜானோட ஒய்ஃபுக்கு கோவம் வந்து ஹீரோவை அடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை கூட நம்ம ஹீரோவை திட்டுது. இப்ப ஜானு ஒரு வழியா நம்ம ஹீரோவை அடிச்சு வெளியே தள்ளி விடுறான். இப்ப ஒரு வழியா ஃபைட் எல்லாம் முடிஞ்சு அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள எல்லாருமே லூசு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாட்டு போட்டு. இப்ப நம்ம சிங்கிள் டீமோட தலைவி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ உனக்கான புதக்குழியை தோண்டிட்டியா, நாளைக்கு முதல்ல நீ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி 2 பேரும் ஒரே நேரத்துல பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த நாள் முடிய அடுத்த நாள் காலையில நம்ம தலைவி எப்பவும் போல ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிக்கிட்டு சிட்டிக்குள்ள போறா. ஆனா இந்த தடவை கொஞ்சம் அதிகமாவே ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே நடந்துக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம தலைவியும் கொஞ்சம் அதிகமாவே நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடியே திட்டுறா. இப்ப 3 பேருமே எல்லா திங்ஸையுமே வாங்கிட்டு அந்த காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப நம்ம தலைவியும் ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட்டு நீங்க 2 பேரும் பேசவே கூடாது, ஒழுங்கா தனித்தனியா போய் இருந்துருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கும் பேசாம இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. பேசுறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களால பேச முடியல. இப்ப நம்ம தலைவியும் ஹீரோவை கூட்டிட்டு போய் குழியை தோண்ட வைக்கிறா. அது மட்டும் இல்லாம குழிக்குள்ள போய் படு, உன் சைஸுக்கு இந்த குழி பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மரண பயத்தை காட்டுறா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஐ செக்கப் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்பார்வையே பிடிங்கிடுறா. இப்ப நம்ம ஹீரோயினும் தலைவிய கேவலமா திட்டுறா. அது மட்டும் இல்லாம நான் உன்னை கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லி திட்டுறா. ஆனா நம்ம தலைவி அவ கூட வந்த பொண்ணை ஹீரோயினை வச்சு கொலை பண்ண வச்சுட்டு இவ செத்த மாதிரி நாடகம் ஆடுறா. இதை நம்ம ஹீரோயினை நம்பிடுறா. இப்ப அவளே நம்ம ஹீரோயின் கிட்டத்துல உன்னை இங்க தனியா விட்டுட்டு போக போறேன், நீயே உன் வழியை கண்டுபிடிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா மீட் பண்ணிக்கிறாங்க. எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிக்க போறோம், நம்ம எப்படி ஒண்ணா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினும் என் கண்ணை பிடிங்கிட்டா, என்கிட்ட கண்ணு வேற இல்ல, நீ இனிமேல் என் கூட சேர்ந்து வாழ்வியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கா கேட்க இப்ப என்னோட கண்ணும் போனா தான் நம்ம பெர்ஃபெக்ட் மேட்சா இல்லனா மேட்ச் இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட பேசுறான். இப்படி 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஹீரோவுக்கு நிறைய விஷயங்களை கண்ணு இல்லாம பண்றதுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கான். ஒரு வழியா இவங்க எல்லா வித்தையுமே கத்துக்கிட்டு நேரா போய் நம்ம சிங்கிள் டீம் தலைவியே கடத்திடுதான் நம்ம ஹீரோ. கடத்தி நம்ம ஹீரோக்காக தோண்டப்பட்ட குழியில போட்டு குழியை மூடாம அங்கேயே விட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சிட்டிக்குள்ள போறாங்க. 2 பேருமே சிட்டிக்குள்ள போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு நேரா பாத்ரூம்குள்ள போறான். பாத்ரூம்குள்ள போன அவன் கத்தியை அவன் கண்ணுக்கு முன்னாடி வச்சு குத்துற மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கிறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அமைதியா உட்கார்ந்துருக்கிறா, அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கிற மாதிரியே படத்தையும் ஒரு வழியா முடிக்கிறாங்க. இதை படமா பாத்தீங்கன்னா நல்லா ஃபன்னுக்கு ஃபன்னாவும் இருக்கும், முரட்டு சிங்கிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரூல் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. டாடா பை பை, see you.